இன்றைய முக்கிய செய்திகள் ஜனவரி 19 2026. 1. இந்தியாவின் முக்கிய குழு டாவோஸ் 2026 மாநாட்டிற்கு பயணிக்கிறது. 80க்கும் மேற்பட்ட தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் நீண்ட கால முதலீடுகளை ஈர்க்க இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தை முன்வைக்க உள்ளனர். 2. டெல்லியில் கடுமையான காற்று மாசுபாடு. காற்றின் தரக்குறியீடு மிக அதிகமாக இருப்பதால் பொது சுகாதாரம் மற்றும் பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. 3. காசா அமைதி வாரியத்தில் சேர இந்தியாவிற்கு அமெரிக்கா அழைப்பு. புதிய அமைதி முன்னெடுப்பில் இந்தியாவைச் சேர்ப்பதற்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்மொழிவு. 4. பெருமளவிலான விமான சேவை கோளாறுகளுக்காக இண்டிகோ நிறுவனத்திற்கு DGCA 22.20 கோடி ரூபாய் அபராதம் விதித்து 50 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதத்தை வழங்க உத்தரவிட்டுள்ளது. 5. வலுவான உலகளாவிய தேவையை காட்டும் வகையில் 2025 இல் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி 24 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 6. உள்நாட்டு தேவை அதிகரிப்பால் வணிக நம்பிக்கை 5 காலாண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. 7. பாதுகாப்பு மற்றும் வேகத்தை மேம்படுத்த இந்திய ரயில்வே சுமார் 7900 கி.மீ. தண்டவாளங்களை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளது. 8. 10 அணிகள் போட்டியிடும் ICC மகளிர் T20 உலகக் கோப்பை தகுதிச்சுற்று 2026 நேபாளத்தில் தொடங்கியது. 9. இந்தியா 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக் கோப்பை நடைபெற்று வருகிறது. ஆரம்ப முடிவுகள் குழு நிலைகளை தீர்மானிக்கின்றன. 10. 2026 இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி முன்னணி சர்வதேச வெற்றியாளர்களுடன் நிறைவடைந்தது. 11. டாவோஸ் உச்சிமாநாட்டிலிருந்து நேரலை தகவல்கள். அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக பிரச்சினைகள் மற்றும் இந்தியாவின் வளர்ச்சி கண்ணோட்டம் ஆகியவை முன்னணி உலக பொருளாதார விவாதங்களில் அடங்கும். 12. பிப்ரவரி 1 பட்ஜெட்டிற்கு முன்னதாக வரிச் சலுகைகள் மற்றும் வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளுக்காக இந்திய நிறுவனங்கள் அழுத்தம் கொடுப்பதால் 2026 மத்திய பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. 13. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்று வருகின்றனர். ஜனவரி மாதத்தில் இதுவரை இந்திய பங்கு சந்தைகளிலிருந்து 22,500 ரூபாய் கோடிக்கு மேல் பணம் வெளியேற்றப்பட்டுள்ளது. இது ரூபாயின் மதிப்பையும் சந்தை உணர்வையும் பாதிக்கிறது. 14. பணவீக்கம். சந்தை நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் சந்தையின் இடர் தவிர்ப்பு மற்றும் பாதுகாப்பான புகலிடத் தேவையை காட்டும் வகையில் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது.